ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, அவர்களுடைய வியாபார நிலைகளானது எப்படி இருக்கும், நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது பெரும் அதிர்ஷ்டங்களானது ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டங்களானது உண்டாகக்கூடுமா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்படி மாறக்கூடிய பல கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா சில அதிசயங்களும் நிகழ்கின்றன. இதன் மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சிவராஜ யோகத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்தீங்கன்னா பயணிக்க உள்ளனர். சுக்கிரன் கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னா பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக பார்த்தீங்கன்னா இருக்கின்றார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இது சகல நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். பண வரவுகள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பண வரவானது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்கக்கூடுங்க. பழைய பாக்கிகளானது உங்களுக்கு வசூலாகும். கடன் சுமைகளானது பார்த்தீங்கன்னா குறையும். பொருளாதாரங்களானது ஏற்றமடையும். உத்தியோகம் தொழிலில் உயர்வுகளானது உண்டுங்க. லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஆச்சரியமான பலன்களானது கிடைக்கக்கூடுங்க. தடைகளானது நீங்கி பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் போன்ற நற்பலன்களானது கிடைக்கக்கூடும். இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதிய முயற்சிகளானது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. சூரியன் இப்பொழுது 11வது இடத்துல இருப்பதனால இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். எந்த காரியத்திலும் இறங்கினாலுமே வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். தொட்டுதளம் துளங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட வேண்டுங்க. புதிய முயற்சிகளால் பெரிய ஏற்றங்கள் நிச்சயம் காணப்படும். உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். வார்த்தைக்கு மதிப்புகளும் கூடும். மேலுமே மனதில் குறைகளானது நீங்கி தன்னம்பிக்கை தைரியங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடுங்க. குடும்பத்தில் நீண்ட காலமாக தீராமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது சரியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பிரிந்த கணவன் மனைவி இணைவார்கள். குழந்தைகளினுடைய விஷயத்தில் இருந்த குறைகளானது நீங்கும். அவர்களினுடைய கல்விகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றமடையுங்க. சுபகாரிய தடைகளானது விலகி நல்ல ஒரு செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வீடு, நிலம், வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க. சேமிப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் புதிய வரவுகளும் இருக்கும். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதனால பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அன்னதானம் அவசியம் செய்ய வேண்டுங்க. உங்களுக்கு கழுத்து முதுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. உடற்பயிற்சியை கொஞ்சம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் கோளார் பதியை அடிக்கடி உச்சரிப்பதனால பெரும் மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. வீட்டினுடைய அருகில் உள்ள விநாயகர் வழிபாடு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். அதனால் உங்களுடைய தொழிலானது முன்னேற்றத்தை காணுங்க. பங்குதாரர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார்கள். தங்கு தடைகள் தானாகவே விலகும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உச்ச குருவினுடைய பார்வையானது அவர் மீது பதிவதனால
உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா அரங்கேறுங்க. வாழ்க்கை துணை வழியே வந்து பார்த்திங்கன்னா வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறக்கூடும். மனதில் இருந்த இனம் புரியாத கவலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அகலும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது செவ்வாய் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு தந்தை வழியினுடைய ஆதரவுகளானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர்களினுடைய வழியே வந்து பார்த்திங்கன்னா தனவரவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மேலுமே கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குகின்றார். அவரோட உச்சகுருவும் இணைவதனால எதிர்பார்ப்புகளானது நிறைவேறக்கூடும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய தகவல் ஆதாயத்தை கொடுக்கும். இளைய சகோதரர்களோடு இணக்கங்களானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா உயர வழிவகுத்து கொடுப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய நிலைகளானது உண்டாகும். அந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பித்திடலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதனால அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பணம் பல வழிகளிலும் வந்து உங்களுடைய பையை நிரப்பும் அப்படின்னு தான் சொல்லணும். வந்த பாக்கிகளுமே வசூலாகுங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேறக்கூடுங்க. அதே போல் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மிதுனத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்றங்களானது உருவாகக்கூடும். மேலுமே நடக்கக்கூடிய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளுக்கு வேலைகளானது கிடைத்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உதவி வருமானங்களானது கிடைக்கக்கூடும். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இடம் பூமி விற்பனையினால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள். அதேபோல் அங்காரக வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதன் மூலமாக இந்த காலத்தை இனிய காலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இயலுங்க. ஸோ அந்த ஒரு வழிபாடை வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. அது அதீத பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது அங்கே நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவா வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். தனவரவில் வந்து பார்த்திங்கன்னா தடைகளானது ஏற்படும். இழந்தார் மற்றும் இல்லத்தில் உள்ளவர்களினுடைய பகைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. பண தேவையை முன்னிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல்களானது ஏற்படக்கூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலாது. தந்தை வழி உறவில் நெருக்கங்களானது குறையுங்க. பாக பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதப்படும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதன் மூலமே வெற்றிகளானது காண இயலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலனை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகளானது உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதைகளானது தெரியுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சிகளானது உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாகவே குறைய தொடங்கும். பொருளாதார பற்றாக்குறையும் அகலும். மேலும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நற்பெயர்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதனால உங்களுடைய நிதி நிலையில் மீட்டுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய கடின உழைப்புகளானது தேவைப்படுகிறது. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபட வேண்டும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையானது சிறக்க ஒரு சில பரிகாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க. மேலும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்களால் செய்ய இயலாது, அந்த மாதிரி கோயிலுக்கு எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி சின்ன ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அதீத பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கன்னிராசி நேயர்கள் அந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூரிய பகவானுக்கு சிவப்பு தாமரை மலரை சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடுகளை செய்யும் பொழுது
உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்துக்கோங்க. அதாவது சூரிய பகவானுக்கு சிவப்பு தாமரை மலரை சமர்ப்பித்து அவரை நினைத்து கைகூப்பி வணங்கினீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.